மல்கோவா, அல்போன்சா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், சக்கரக்கட்டி, கல்லாமணி, நீலம், ருமானியா மாதிரி எல்லா வெரைட்டியும் வச்சிருக்கிறோம். நாங்க 40 ஏக்கர் இங்க விவசாய நிலம் வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க ஆர்கானிக்கா கொய்யா, நெல்லி, தென்னை, நெல்லும் பாரம்பரிய நெல்லு, உளுந்து, கடலை எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு வரோம். சப்போட்டா ஒரு 10 மரம் இருக்குது. கொய்யா லக்னோ 49, அதுலயே கொஞ்சம் வேற 1-2 மரங்கள் வேற வெரைட்டியும் கொய்யா வச்சிருக்கிறோம். கரும்பு சக்கை உரமா அது நாங்க லால்குடியில சொல்லி அதை வாங்கி அதோட மண்புழு உரம், சாணியரு, கரும்பு சக்கை எல்லாமே கலந்து ஒரு இது கொடுத்துருவோம். நாங்க ஆர்கானிக்கா பண்ணணும்னு நினைச்சதே நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்னு. நாங்க பிரைஸ பெருசா இதுல எடுத்துக்கல. ஆரம்பத்துல இருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால ஜனங்களுக்கு நல்ல பொருள், மருந்தில்லாத நல்ல உணவு கிடைக்குது அப்படிங்கறதுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எங்க நெல்லு நாங்க போட்டு எடுத்தோம்னா எங்க அரிசியை விரும்பி கேட்டு வாங்குறாங்க. இப்படி பப்பாளி, சப்போட்டா, மா, பலா, வாழை, மிளகு, டிம்பர், தென்னைன்னு பல வகையான பயிர்கள் மூலமா உருவாக்கப்படும் விவசாயத்துக்கு பேர் தான் உணவு காடுன்னு சொல்றோம். இந்த உணவு காடு முறைய உங்களுக்கு சொல்லித்தர வர ஜூன் 17ஆம் தேதி நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் தென்னிந்திய பழங்கள் மற்றும் உணவு காடு அப்படின்ற மாபெரும் திருவிழா மற்றும் கண்காட்சி நம்ம திருச்சி SRM கல்லூரியில் நடத்துறாங்க. நீங்களும் இந்த மாபெரும் திருவிழாவில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.